தொகுதி வந்து விருதுநகர். அதாவது சரத்குமார் வந்து கட்சியை வந்து கலைச்சிட்டு பிஜேபிக்கு போய் சேர்ந்து தன் மனைவிக்காக ஒரு சீட்டு வாங்கினார். இன்னொரு பக்கம் வந்து திரு விஜயகாந்தோடைய சன் வந்து அங்கே போட்டியிடுறாரு. அங்கே வந்து வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குது சார்? யாருக்கு? சரத்குமாருக்கா? ஆமாம். டெபாசிட்டு சிரமம். இப்போ நான் எடுத்ததுலேயே 400-500 எடுத்திருக்கேன். அன்னைக்கு கொஞ்சம் டைம் கிடச்சது, நல்ல ஆட்களை சேர்த்து போனோம். 880 சாம்பிள் எடுத்தோம். கடைசி 4 ரவுண்டு எடுத்துட்டேன். 4வது ரவுண்டு அது 3வது ரவுண்டு 600 சாம்பிள் எடுத்தேன். நான் 560 நினைக்கிறேன் 3வது ரவுண்டு. இந்த கடைசி ரவுண்டு வேட்பாளர்லாம் முடிவாகி பிரச்சாரங்களை ஆரம்பிச்சிட்டாங்க. 880 சாம்பிள் எடுத்திருக்கேன். மாணிக்கத்தாகுமார் கடுமையான அதிருப்தி இருக்குது. அதிருப்தி இருந்தும் அவர் 38% ஓட்டை வாங்குறார். உண்மையிலே அதிருப்தி, எல்லாரும் அதிருப்தி சொல்கிறாங்க. ஆனால் வாங்குறாருன்னா அதுதான் அந்த கூட்டணி பலம். திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அந்த கூட்டணி பலம் 38 கொண்டு வந்து வச்சிருது. அவர் கடந்த தேர்தலே 41 வாங்கியிருக்காரு. அந்த கடும் அதிருப்தியின் விளைவு ஒரு 3 தான் சரிகிறார், பெருசாக சரியில்லை. சரி, அதே சமயம் ராதிகா சரத்குமாருக்கு அவருக்கெல்லாம் அங்கே எந்த பலமும் இல்லை, கட்சி பலம்லாம் இல்லை. சும்மா சில நாடாருங்க போனால் தலைவரே அப்படி இப்படிம்பாங்க. பெரிய ஓட்டு வங்கியெல்லாம் கிடையாது அவர் கட்சிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி கடைசியாக 22% எனக்கு ஆய்வில், 3வது ஆய்வில் எவ்வளோ % கிடைச்சது, பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும்னு 22 சொன்னேன். ஆனால் இன்று சரத்குமாருக்கு ராதிகா சரத்குமாருக்கு கிடைத்த வாக்குகள் 13% தான். அந்த 9% எங்கே போச்சு? அதில் உள் விஷயம் என்னென்னா, பிஜேபியினுடைய பிரதான ஆதரவாளர்கள் நாயுடு ரெட்டியார் சமுதாயம். அவர்கள் யாருக்குமே ராதிகாவை பிடிக்கலை. அதுலேயும் பிஜேபியில் சீட்டை எதிர்பார்த்தவங்க 2 விஐபி, மாவட்ட தலைவர், பொதுச் செயலாளர் எல்லாருமே அவர் ரெட்டியாருக்கு சீட்டு கொடுக்காம பற்றி விட்டாங்க மதுரைக்கு, ராம சீனிவாசன். இவங்க எல்லாரும் கட்டுப்புல இருக்கிறதுனால அந்த ஓட்டு பெரிய பிரதான, அந்த 22 பிரதான ஆதரவு தந்த சமுதாயம் நாயுடு ரெட்டியார் தான். நாயுடு தான் அதிகம். இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம புதுசாக வெளியால் கொண்டு வந்து இறக்கணும் உடனே அவங்க பூரா அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. ஒழுங்காக வேலை பார்க்கல. தலைவராக ஆஃப் ஆனால் பரவாயில்ல, தொண்டர்களாக இருப்பாங்களே, பிஜேபி ஆதரவாளராக, கட்சி கிடையாது, ஒரு ஆதரவு நிலையில் இருந்த அந்த நாயுடு சமுதாயம் அந்த ஒட்டுமொத்த வாக்கம் அப்படியே விஜயபரபாரனுக்கு போயிடுச்சு. ஆமாம். இப்போ விஜயகாந்தோடைய இறப்பு வந்து அனுதாப வலையை அவருக்கு வந்து சார், அது பெண்கள்கிட்ட தனியாக தெரிஞ்சது. அவர் வந்து ஜென்ஸ் எடுக்கிறப்ப பெரும்பாலும் 41% தொட்டார். அவர் 38, 3% தான் வித்தியாசம். அதில் நான் கிராமங்கள் எடுக்கிறப்ப வித்தியாசம் 6-7 போச்சு. கிராமம் கம்மியாக தான் எடுத்தேன், ஒரு 5-6 எடுத்தேன். அந்த 5-6லையும் டிஃப்ரெண்ட், 2க்கும் இடைவெளி 6 இருந்தது. டவுனில் இவ்வளோ எடுக்கிறப்ப 3 வந்துருச்சு டிஃப்ரென்ஸ். அதில் ஒரு விஷயம், லேடிஸை கம்மியாக தான் எடுப்பேன், எப்பயும் பல்ஸ் மட்டும் பார்ப்போம். எப்போவுமே லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு ஒரு ஆவரேஜ் பார்த்தா 1% 2% தான் வித்தியாசம் வரும் எந்த தொகுதினாலும். ஆனால் அங்கே அந்த விஜயகாந்த் சென்டிமெண்ட்டு லேடிஸில் 50-55%. இன்னும் சொல்லணும்னா எனக்கு அந்த கொஞ்சம் பார்த்ததில் 80% லேடிஸு அவன் பேர் கூட அவங்களுக்கு தெரியல. கேப்டன் கட்சிக்கு போடுறான், விஜயகாந்துக்காக போடுறான், விஜயகாந்த் மகனுக்கு போடுறான்.